சஞ்சய் வந்து அப்படியே கிழிச்சிருவாரு. ஐயோ, சிந்து மலையில இருந்து விழுந்து செத்துருவான்னு நினைச்சோம். ஆனா அவ உயிர் பொழிச்சு நம்ம தள்ளி விட்டது கூட ஞாபகத்துல வச்சிருக்காளே. வேலை அவளை தள்ளி விடும் போது என் மூஞ்சில பாக்கல. சிவாவை என்ன கொண்டு இருப்பான். நம்ம மேல சிவாக்கோ சிந்துக்கோ சந்தேகம் வச்ச மாதிரி நடந்துக்கணும். நீ உடனே சஞ்சய்க்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிங்க அத்தை. சிந்துவை தள்ளி விட்டது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சரி. அவ உயிர் போயிருந்தா என்ன ஆகுது? அப்படி இவளை கொல்லணும்னு நினைச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சிவா, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். என் மருமகளை யாரு கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சே தீரணும். நீக்கு போன் பண்ணி வர சொல்றேன் அத்தை. சரி. அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டா சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரேன். ஓகே. தேங்க்யூ. மலையில இருந்து தள்ளி விட்டேன்னு கண்டுபிடிச்சிருவானோ. தூங்குற பேஷண்ட் எங்க இருக்காங்க? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல 3வது. சஞ்சய் வந்துட்டாரு. மெடிக்கல் கேம்ப்காக சிவா கொடைக்கானல் போயிருந்தாரு. அவரை பார்த்துக்க சிந்துவும் அங்க போயிருந்தா. சிந்து இப்ப நல்லாதான் இருக்கா. நான் உங்களை மீட் பண்ணலாமா? ஷூர், வா. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க.